ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். இன்றைக்கி மார்க்கெட்டை பார்த்துருப்பீங்க. சென்செக்ஸ் வந்து இன்றைக்கி ஒரு ஆல் டைம் ஹையாக ரெக்கார்ட் ஹையாக டச் பண்ணியிருந்து 76,000 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சை டச் பண்ணியிருக்கு ஃபஸ்ட் டைம். நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 151 பாயிண்ட்ஸ் வரைக்கும் பாசிட்டிவில் போச்சு. ஸோ ஒரு 23,108 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்ச் வரைக்கும் போச்சு, ஒரு ஃப்ரெஷ் ஆல் டைம் ஹை வரைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் இன்றைக்கி 76,000 பாயிண்ட்ஸை வந்து டச் பண்ணியிருக்கு. நிஃப்டி அந்த பிஎஸ்சி சென்செக்ஸில் லிஸ்ட் ஆகிருக்கிற 30 ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மட்டுமே அவங்களோட மார்க்கெட் கேபிலேஷன் வெல்த் வந்து 1.5 lakh crore வரைக்கும் இது மேலே போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு புதிய உச்சம் 76,000 பாயிண்ட்ஸை வந்து டச் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மணப்புரம் ஃபினான்ஸ் இவங்க ரீசெண்டாக தான் 2 நாளுக்கு முன்னாடி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருந்து. பட் நம்ம வந்து குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் வந்து கீழே தான் விழுந்திருந்து. இந்த குவார்ட்டரில் வந்து அவங்க 563 கோடி பண்ணியிருந்தாங்க. பட் வந்து முந்தின குவார்ட்டரில் வந்து அவங்க 570 கோடி அந்த ரேஞ்சில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால இன்றைக்கி வந்து ஷேர் ப்ரைஸ் அடிச்சிருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் டவுன், இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருந்து நெட் ப்ராஃபிட். ஸோ இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் வந்து 2% மேலே அடிச்சிருந்தாங்க அந்த கம்பெனியில். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மோட்டிலால் ஓஸ்வால் வந்து ஒரு டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. 225 ரூபா வரைக்கும் இந்த ஷேர் ப்ரைஸ் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எஃப்ஐஸ் மட்டுமே இந்த கம்பெனியில் நியர்லி 31.99% ஸ்டேக் ஹோல்ட் பண்ணுறாங்க. டிஎஸ் 9.5% வச்சுருக்காங்க. ப்ரொமோட்டர் 35.2% ஸ்டேக் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த கம்பெனி மேபி போக அதிக வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி 175 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 2% மேலே நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 150 ரூபா அந்த ரேஞ்சிலே நான் கன்சிடர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அதுக்கு முன்னாடியும் கன்சிடர் பண்ணேன். 150 ரூபா வரைக்கும் கன்சிடர் பண்ணேன். இப்போ 175 இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சில் கூட 1-2 நீ கன்சிடர் பண்ணலாம். கீழே விழ 1-2 நம்ம கன்சிடர் பண்ணலாம். இது மணப்புரம் ஃபினான்ஸை பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. மோட்டிலால் ஓஸ்வால் வந்து 225 ரூபா டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஐடிசி இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் வந்து ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 1 ரூபா அந்த ரேஞ்சில் நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ரீசன் பார்க்கும்போது ஒரு அட்வைசரி கம்பெனி ஐஏஎஸ் அவங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அவங்களோட டிமர்ஜருக்கு வந்து ஒரு நெகட்டிவ் அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டிமர்ஜர் வந்து வேல்யூ வந்து ப்ராப்பராக அந்த ப்ரைஸ் வேல்யூ வந்து ப்ராப்பராக அன்லாக் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு அவங்க கொடுத்துருந்த அப்டேட் என்னன்னா, இதை வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து மற்ற ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாமே இதை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐடிசியை பற்றி இந்த ஐஏஎஸ் அப்படிங்கிற அட்வைசரி கம்பெனி சொல்லியிருக்காங்க. அவங்களோட டிமர்ஜரை வந்து மற்ற ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் ரிஜெக்ட் பண்ணணும், வேல்யூ வந்து ப்ராப்பராக அன்லாக் ஆகாது அப்படின்னு சொல்லி ஒரு நெகட்டிவ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. டிமர்ஜர் வரைக்கும் வரப்போகுது. ஸோ இந்த நேரத்தில் அவங்க டிமர்ஜ் பண்ண நேரத்தில் வந்து இப்படி நெகட்டிவ் அப்டேட் வந்துன்னா ஸ்டாக் ப்ரைஸ் கீழே விழ நமக்கு வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் ஐடிசியில். அது மட்டும் இல்லாமல் ஐடிசியில் இருக்க இன்னொரு கம்பெனி தான், அதாவது ஐடிசியில் நிறைய ஹோல்டிங் வச்சிருக்கிறது தான் ஸ்டேக் ஹோல்ட் பண்ணுறது தான் இந்த பேட்டு. இவங்க பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ. இவங்களோட கென்யா பிளான்ட் பார்த்தீங்கன்னா நைரோபி அப்படிங்கிற இடத்துல இருக்க கென்யா பிளான்ட்டில் வந்து டொபாக்கோட ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார்மர்ஸை ரீட்டைன் பண்ணுறதுக்காண்டி ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பேட்டு கொடுத்த அப்டேட்டு. இது ஐடிசியை பொறுத்தவரைக்கும் ஓவரால் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்ட் இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் வந்து ஒரு 6% ஏற்றிருந்தாங்க. நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தேன். அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் சொதப்பாமல் ரிசல்ட்ஸ் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. 933 கோடி பண்ணியிருந்தாங்க நெட் ப்ராஃபிட்டு. 16.73% இன்க்ரீஸ் ஆயிருந்து. க்ரோத் வந்து இதுக்கு முன்னாடி 800 கோடி பண்ணியிருந்தாங்க. ஸோ 16.73% இன்க்ரீஸ் ஆயிருந்து. நிறைய ரேட்டிங் கம்பெனிஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் இந்த கம்பெனி கொடுக்குறாங்க. ஸோ 6% இன்றைக்கி ஏற்றிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிஸோட அந்த மார்க்கெட் ஷேர்னால் அவங்களோட அந்த செக்மெண்ட்ஸில் அவங்க சேல் பண்ணுற வெஹிக்கிள் செக்மெண்ட்ஸில் குறிப்பாட்டு மிட் அண்ட் ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் அவங்களோட மார்க்கெட் ஷேர் 5.8 பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அந்த மார்க்கெட் ஷேரில் வந்து 5.8 பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஓவரால் கமர்ஷியல் வெஹிக்கிள் வால்யூம் வந்து 1,94,553 யூனிட்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. அதே வந்து அவங்களோட ப்ரீவியஸ் கை 1,97,366 பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அசோக் லைலாண்டு. ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு பார்க்கும்போது 223 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்து 6% ஏற்றிருக்காங்க. நான் வந்து இதெல்லாம் 150 ரூபா 130 ரூபா அந்த ரேஞ்சிலே வாங்கினேன். ஸோ இப்போதைக்கு நான் வாங்க மாட்டேன் அசோக் லைலாண்டு. ஸோ இது வந்து அசோக் லைலாண்டை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. மேபி டிவிடனும் கிடைக்கும், 4 ரூபா சம்திங் வந்து டிவிடனும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது அசோக் லைலாண்டை பொறுத்தவரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் இவங்க பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு 52 வீக் ஹை டச் பண்ணியிருந்தாங்க. ஷேர் ப்ரைஸ் 398 ரூபா வரைக்கும் போச்சு. 6% மேலே இன்றைக்கி அந்த ஷேர் ப்ரைஸ் மேலே போயிருந்துச்சு. ஸோ இப்போ ஒரு கொஞ்சம் இறங்கியிருக்கு ஸ்டாக் ப்ரைஸு. பட் ஸ்டில் வந்து பாசிட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்டில் லோவஸ்ட் பிட் ரேட்டு திகழ்ந்துட்டு இருந்தாங்க. மகாராஷ்டிரா மெட்ரோ ரயில் கார்பரேஷன் லிமிடெட் இருந்து இவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. நாக்பூர் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டோட ஃபேஸ் 2 ப்ராஜெக்ட் வந்து இவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதோட வேல்யூ 187.34 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராஜெக்டை வந்து இவங்க 30 மாதத்தில் கம்ப்ளீட் பண்ணணும். இந்த ப்ராஜெக்டை அவங்க 30 மாதத்தில் கம்ப்ளீட் பண்ணணும். இந்த ஷேர் வந்து இந்த 2024 மட்டுமே 110% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இந்த ஸ்டாக்கு. இன்னைக்கு 380 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 6% மேலே போச்சு. இப்போதைக்கு 380 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் வந்து 398 ரூபா வரைக்கும் இன்னைக்கு போச்சு.
இது ரயில் விகாஸ் நிகம் லிமிடெடை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து நான் ஆல்ரெடி அப்டேட் கொடுத்துருந்தேன். 1430 1440 அந்த ரேஞ்சிலே நம்ம கன்சிடர் பண்ண சொல்லியிருந்தோம் ஹெச்டிஎஃப்சி பேங்க். இன்றைக்கும் அவங்க டெய்லி நான் சொன்னதுலேருந்து ஒரு 3 to 4 days 1 week பார்த்தீங்கன்னா 2% 1% அந்த ரேஞ்சில் பாசிட்டிவில் தான் மேலே போகுது ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ இன்றைக்கி 1535 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் லிமிடெட். ஸோ இது ஒரு நல்ல ரிட்டர்ன் தான் நமக்கு. ஏன்னா ஒரு 100 rupees மேலே நம்ம வாங்கினதுலேருந்து மேலே போயிருக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ இது ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து நம்ம 1-2 இன்னுமே பிக் பண்ணிகிட்டே இருக்கலாம். லாங் டேர்முக்கு ஒரு நல்ல வேல்யூ உள்ள ஸ்டாக் இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க். இது ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது கர்நாடகா பேங்க். ஸோ ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது கீழே விழுந்திருந்தாங்க. குவார்டர் பேசிஸும் டவுனு, இயர் பேசிஸும் டவுனு. இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் வந்து அடிச்சிட்டாங்க. ஒரு 3 ரூபா அந்த ரேஞ்சில் நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 217 ரூபா, 221 ரூபா இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு 217.50 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. மேபி எனக்கு தெரிஞ்ச இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 200 கட் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிற ரிசல்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது. மேபி 200 கீழே போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கலாம் கர்நாடகா பேங்க். ஸோ இது கர்நாடகா பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கெயில் ஸ்டாக் இன்னைக்கு கீழே விழுந்திருந்தாங்க. பட் வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன் அதெல்லாம் பாசிட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த ஆயில் ரிஃபைனிங் கம்பெனிஸ் இந்த ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன், பிபிசிஎல், ஓஎன்ஜிசி, ஆயில் இந்தியா லிமிடெட், எம்ஆர்பிஎல், இந்த மங்களூர் ரிஃபைனரி பெட்ரோகெமிக்கல் லிமிடெட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 4th straight quarter வந்து இவங்களுக்கு ஃபைன் பண்ணியிருக்காங்க செபி. நியர்லி 34 lakhs அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் பார்க்கும்போது இவங்க வந்து அவங்களோட போர்டில் வந்து தேவையான அளவான டேரக்டர்ஸ் வந்து அவங்களோட போர்டில் தேவையான அளவு டேரக்டர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணலை. அதனால வந்து இவங்களுக்கு ஃபைன் வந்து 4th straight quarter வந்து செபி இம்போஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி அது ஒரு நெகட்டிவ் நியூஸாக எடுத்துச்சு. அந்த ஷேர் ப்ரைஸ் அடிச்சிருக்காங்க கெயில. இது வந்து கெயில பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்டிபிசி. இவங்க பார்த்தீங்கன்னா க்ரீன் எனர்ஜி பிஸ்னஸ், அவங்களோட க்ரீன் எனர்ஜி பிஸ்னஸை தனியாட்டு லிஸ்ட் பண்ண பிளானில் இருக்கிறாங்க. மேபி அவங்களோட ஐபிஓ அக்டோபரில் நவம்பர் அந்த ரேஞ்சில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய மெர்கன் பேங்க்ஸ்டே இவங்க பேச்சுவார்த்தையிலையும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காண்டி நிறைய மெர்கன் பேங்கர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணுற வேலையிலையும் இருக்கிறாங்க. ஸோ அந்த ஐபிஓட வேல்யூ 10,000 கோடி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த இஷ்யூ சைஸு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக மே 2022 அந்த காலகட்டத்தில் எல்ஐசி வந்து ஒரு 21,000 கோடி ஐபிஓ வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதோட வேல்யூ 21,000 கோடி ஐபிஓ அவங்க வந்தாங்க, லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. என்டிபிசி இப்போ சொல்லியிருக்குது அவங்க வந்து இந்த வருஷத்தில் நியூ தெர்மல் ஆர்டர்ஸை வந்து டார்கெட் பண்ணுறாங்க. 15.2 gigawatt தெர்மல் ஆர்டரை வந்து அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. 15.2 gigawatt தெர்மல் ஆர்டரை வந்து அவங்க டார்கெட் பண்ணுறாங்க இந்த வர வருஷத்தில். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஆர்டர் பைப்லைனே ரைஸ் பண்ணுறாங்க. அவங்களோட தெர்மல் கெப்பாசிட்டி ஆர்டர் பைப்லைனே இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்டிபிசி கொடுத்த அப்டேட்டு. அவங்களோட ரிசல்ட்ஸும் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ மேபி அவங்க சொல்கிற மாதிரி ஐபிஓ வந்து அக்டோபர் நவம்பரில் வராங்களா அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்டிபிசி 10,000 கோடி ஐபிஓன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்டிபிசியோட ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு பார்க்கும்போது 370 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் 1.25% வந்து நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. என்டிபிசி 370 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இது என்டிபிசி லிமிடெட் பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி. அவங்க அந்த க்ரீன் எனர்ஜி செக்மெண்ட்டில் நிறைய அக்யூசியேஷன் பண்ணுற பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற பிளான் நியூஸ் வந்திருக்கு. ஸோ ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜியோட சப்சிடரி தான் ஜேஎஸ்டபிள்யூ நியூ எனர்ஜி. அந்த நியூ எனர்ஜி அவங்க வந்து லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 1753 மெகாவாட் உள்ள ரினோவபிள் எனர்ஜி அசட்ஸை மைக்ரா எனர்ஜி அவங்கள்ட்ட வந்து அக்யூசியேஷன் பண்ணாங்க. ஸோ இப்போவும் அவங்களோட க்ரீன் எனர்ஜி செக்மெண்ட்ஸில் நிறைய அக்யூசியேஷன் பண்ணுறதுக்கு அவங்க பேச்சுவார்த்தையில் இருக்காங்க. அதுக்காண்டி நிறைய ஃபண்ட்ஸோ நிதியம் திரட்டுறதுக்கு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்ஐசி ஷேரில் வந்து அப்டேட்டு. எல்ஐசி ஷேர் வந்து 20% வரைக்கும் ரேலி ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஏன்னா செபி வந்து 3 year வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருந்தாங்க. அவங்க வந்து 10% ஆஃப் த பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அட்டென்ட் பண்ணுறதுக்கு 3 வருஷம் எக்ஸ்டென்ட் கொடுத்துருந்தாங்க செபி. ஸோ இதுக்கு வந்து இப்போ அந்த மினிமம் பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் ஒரு லெவல் உண்டு. ஸோ அதில் வந்து 10% அச்சீவ் பண்ணுறதுக்கு எல்ஐசிக்கு 3 year எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருந்தாங்க செபி. ஸோ இப்போ எல்ஐசி வந்து ஷேர் ப்ரைஸ் வந்து 20% வரைக்கும் ரேலி ஆகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் வந்திருக்கு. எல்ஐசி ஷேர் பார்த்தீங்கன்னா 1034 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அனாலிஸ்ட் சொல்கிறது படி பார்த்தீங்கன்னா 20% மேலே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நான் எல்ஐசியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல. யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இது அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட் எல்ஐசியில். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதானி போர்ட் ஷேர் வந்து மேலே போயிருந்து. ரீசன்ட் பார்க்கும்போது சென்செக்ஸில் விப்ரோ வெளியே போகுது. இவங்க ஜூன் 24 அதானி போர்ட்ஸ் வந்து உள்ளே போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்துருந்து. ஸோ இன்றைக்கி வந்து அதானி போர்ட் ஷேர் வந்து அது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் எடுத்து இன்றைக்கி மேலே போயிருந்துச்சு. சென்செக்ஸில் விப்ரோ வெளியே போகிறாங்க. ஜூன் 24 அதானி போர்ட்ஸ் வந்து உள்ளே வராங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸு. இவங்க பார்த்தீங்கன்னா நிறைய கார் கம்பெனிஸுக்கு வந்து பேட்டரிஸ் வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. அதில் வந்து கியா, ஹியூண்டாய் மோட்டார்ஸு இவங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க பேட்டரி. அது மட்டும் இல்லாமல்
இந்த ஸ்டாக் ப்ரைஸ் இன்னைக்கு 5% மேலே போயிருந்து ஜேபி மார்கன் வந்து அவங்களோட டார்கெட் ப்ரைஸை ரைஸ் பண்ணியிருந்தாங்க 520 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி ஒரு ஓவர் வெயிட் கால் ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸுக்கு. ஸோ இது வந்து அவங்க ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி 480 ரூபா கொடுத்துருந்தாங்க, இப்போ 498 ரூபா வந்துச்சு ஷேர் ப்ரைஸு, 520 ரூபா வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க ஜேபி மார்கனு. இது எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இன்றைக்குள்ள மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.